நஜ்ஜாசி மன்னன் எவ்வாறு அந்த முஸ்லிம்களை பாதுகாத்தானோ அது போன்றுதான் இன்று தேசிய மக்கள் சக்தி சிங்கள முஸ்லிம் தமிழ் மக்களுடைய உரிமையை பாதுகாத்து அவர்களுக்கு வாழக்கூடிய நிம்மதியான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துள்ளது. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரோஹிංයානු ජනතාවට අපිත් ආදරේ. මොකද අපේ ரோஹிංයානු ජනතාවට ලොකු අසාධාරණ කාලයක් තිස්සේ සිද්ධ වෙනවා. සෑම කෙනෙකුටම ජීවත් වෙන්න අයිතිය තියෙනවා. නමුත් මෙම අවස්ථාව අපි රටක් තුළ අපි මේ දේශපාලනය කරන්න අවශ්‍ය නැහැ. අன்புக்குரிய மதிப்புக்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, நாங்கள் இந்த நாட்டில் குளறுபடிகளை உருவாக்குகின்ற அரசாங்கமாக ஒருபோதும் இருந்ததில்லை. எமது வரலாறு நிச்சயமாக உங்களுக்கு சான்று பகரும். இந்த இனவாதத்துக்கு எதிரான மற்றும் மதவாத பிரச்சனைக்கு எதிராக குலவாதத்துக்கு எதிராக போராடுகின்ற ஒரு அரசாங்கமாக காலந்தொட்டு இந்த நாட்டில் அதை உண்மைப்படுத்தியுள்ளது. எனவே எங்களுக்கு தெரியும், நாங்கள் கூற வேண்டிய முக்கியமான ஒரு விடயம், புலனாய்வுத்துறையிட தகவல் நாங்கள் கட்டாயம் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்று 2019 පාස්කුවිරිදා ප්‍රහාරයට අපි බුද්ධි වාර්තා රාශියක් අපිට ලැබිලා තිබුණා. නමුත් ඒ බුද්ධි වාර්තා අපි නොසලකා හරලා ලොකු විශේෂණයට රට පත් වුණා. ඒ වගේ අද අපේ ගරු එමෙතුමාගේ ඒ බුද්ධි වාර්තාව මේ සභාවට ඉදිරිපත් කරා. එතකොට අපි මොකද්ද බලන්න ඕනේ? ඒ බුද්ධි වාර්තාව අපි අනිවාර්යෙන් ඒ විද්‍යාත්මකව බලන්න ඕනේ. ඒ බුද්ධි වාර්තාවේ මොකද්ද කියන්නේ යන්නේ? ඒ ජනතාව රට තුළට ආවා. අපිට ආණ්ඩුවක් හැටියට, රජයක් හැටියට විපක්ෂ හැසිරෙන ආකාරයට අපිට කටයුතු කරන්න බෑ. යම් නීතියක් තියෙනවා. ඒ නීතිය අනුකූලව විමර්ශන කරන්න ඕනේ. දෙවෙනුව අපි එහෙම විමර්ශන නොකර අපි රට තුළ විවිධ විදියට අපි ඒ අයත් එක්ක හැසිරෙන්න ගත්තොත් එතනෙත් ඊට වඩා ලොකු ප්‍රශ්නයක් මේ රට තුළ ඇති වෙනවා. இனி நாங்கள் இது ஒரு முஸ்லீம் பிரச்சனையாக நாங்கள் பார்க்காமல் இது ஒரு மனித நேயத்தோட இந்த ரோஹிங்கியான் மக்கள் முஸ்லீம்கள் அல்ல, தமிழர்கள் அல்ல, சிங்களவர்கள் அல்ல, யாரு வந்தாலும் இந்த அரசாங்கம் அவங்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்கும். இந்த அரசாங்கம் சட்ட ரீதியான ஒழுங்குமுறைகளை மாத்திரமே செய்யும். இவர்கள் விரும்பும் போது அவர்களுக்கு போகலாம். நாங்கள் கட்டுப்பட்டுள்ளோம் சர்வதேச சட்டத்துக்கு. இந்த நாடு ஒரு மனித நேயத்தை விரும்புகின்ற ஒரு ஆட்சி, மனித நேயத்தை விரும்பும் ஆட்சியாளர்களால் ஆளப்படுகின்ற நாடாக இது உள்ளது. நான் நினைக்கிறேன், நாங்கள் இந்த பேசும் மொழிகள், சொற்கள் உங்களுக்கு அது ஒரு புதிதாக இருக்கலாம். ஆனால் இந்த நாட்டில் நாங்கள் இனமாதத்தை மறந்து அரசியல் செய்ய வேண்டும். இந்த நாடு மூட நம்பிக்கைகளை மறந்து இன்று நாடு முன்னேறி கொண்டு போகின்றது. நாங்கள் நிச்சயமாக முஸ்லீம் சமூகத்தையும் தமிழ் சமூகத்தையும் ஏனைய சமூகங்களை நாங்கள் சிந்தனை ரீதியாக வளர்க்க வேண்டும். நாங்கள் எவ்வாறு ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும். நாம் எமது சொந்த தேவைகளுக்காக நாங்கள் எல்லா பிரச்சனைகளையும் அரசியலோடு சேர்த்து பார்க்கக்கூடாது. எனவே நாங்கள் எமது இந்த விவாதத்துக்குரிய அந்த யோசனைகளுக்கான தெளிவான பதில்களை உங்களுக்கு எமது அமைச்சர் தெளிவாக அவருடைய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக வழங்குவார் என்று நான் நினைக்கிறேன். மேலும் நான் சொல்ல வேண்டிய இன்னும் பல விடயங்கள் உள்ளன. இந்த ரோஹிங்கியா மக்களுடைய பிரச்சனை ஒரு பாரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை நாங்கள் உலகில் வாழ் அனைத்து மனிதர்களும் கவலைப்பட வேண்டிய விஷயம். சில இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம், சில சமூகத்துக்கு சில சர்வதேச நிறுவனங்கள் உதவுகின்றன. அதே போன்று சில சந்தர்ப்பங்களில் சில சமூகத்துக்கு சர்வதேச சமூகம் கைவிட்டுள்ளது. அவ்வாறு கைவிடப்பட்ட ஒரு சமூகம்தான் இந்த ரோஹிங்கியா மக்கள். எனவே நாங்கள் அனைவரும் குரல் கொடுப்போம். அந்த மக்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய உயிர்களை காப்பாற்றி அவர்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாத்து அந்த மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு வாழ்விடத்தை தேடிக் கொடுப்பதற்கு நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலிருந்து முழு உலகத்துக்கும் ஒரு செய்தியை நாங்கள் அனுப்புவோம். நாங்கள் மாறாக அந்த மக்களுக்கு நிச்சயமாக இந்த அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கும். இந்த அரசாங்கம் அவர்களுக்கு ஒருபோதும் அநியாயம் இழைக்காது என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். அதே போன்றுதான் எங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் 3 படகுகள் மலேசியா நோக்கி போயுள்ளது. இந்த ரோஹிங்கியா மக்கள் 3 படகுகளில் மலேசியாவுக்கு போயுள்ளார்கள். அந்த மலேசியா நாடு ஒரு முஸ்லிம் நாடு.
இன்று அந்த மலேசியா நாடு அந்த 3 படகுகளையும் திருப்பி அனுப்பிய வரலாறை நாங்கள் காண்கின்றோம். ஆனால் இன்று இலங்கையில் அந்த மக்களை பாதுகாத்து அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றன. நீங்கள் முன்வைக்கின்ற எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் இந்த அரசாங்கம் அந்த குற்றச்சாட்டை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அந்த தவறுகள் இழைக்கவில்லை என்றதை நாங்கள் உறுதியாக சொல்கின்றோம். நீங்கள் இவ்வாறு நாங்கள் அந்த மக்களுக்கு நாங்கள் ஏதாவது தவறு செய்யுமானால் இன்று நிறைய ஊடகங்களில் நாங்கள் காணலாம். ஆனால் உங்களது போலி குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் எங்கேயும் காணவில்லை. இந்த மக்கள் அநியாயம் இழக்கப்படுகிறார்கள், இந்த மக்கள் உண்மை இல்லாமல் இருக்கிறார்கள், இந்த மக்களுக்கு சுகாதார வசதி இல்லை, அவ்வாறான செய்திகள் எந்த ஊடகத்திலும் நாங்கள் காணவில்லை. எனவே நாங்கள் எமது சொற்களை கவனமாக நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிச்சயமாக இனவாதத்துக்கு எதிராக கடுமையாக போராடுகின்றது. திரும்ப திரும்ப இந்த பாராளுமன்றத்தில் கூறப்பட்ட மிக முக்கியமான செய்தி என்னென்றால், இன்று நாங்கள் நாட்டில் இனவாதத்தை ஒழிப்போம், சட்டம் போதாதாயின் புதிய சட்டங்களை உருவாக்கி சரி இந்த இனவாதத்தை ஒழிப்போம், இந்த இனவாதத்தை நாங்கள் வளர்க்க விட மாட்டோம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் கவலையாக உள்ளது, அனைத்து ஒரு சங்கடமான கவலையான இடங்களை இந்த அரசியல் சூழ்நிலைக்கு அரசியல்வாதிகள் பயன்படுத்துவது போன்று நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம். இறுதியாக நான் ஒரு முக்கியமான ஒரு ரசூல்லா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை சம்பவத்தோடு நான் முடிக்கின்றேன். எங்களுக்கு தெரியும், மக்காவில் முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவுக்கு தனது மக்களை ஹிஜ்ரத் அனுப்பினார்கள். அந்த அபிசீனியாவில் அந்த சூழ்நிலையை ஆட்சி செய்த மன்னன் நஜ்ஜாசி மன்னன். அந்த நஜ்ஜாசி மன்னன் என்ன செய்தார்? நஜ்ஜாசி மன்னன் ஒரு நீதியானவன், ஆனால் அவர் ஒரு முஸ்லீம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவு செய்தார்கள் ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளன். அந்த ஆட்சியாளனுக்கு கீழ் இந்த முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு உள்ளது. முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு உள்ளதை கண்ட அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மக்களை அனுப்புகிறார்கள். இப்போது நாங்கள் பார்க்க வேண்டும், இந்த நாட்டில் நடந்த இனவாத அநியாயங்கள், இனவாதத்தை கட்டவிழ்த்தவர்களுக்கு எதிராக போராடினதும் குரல் கொடுத்ததும் ஒரே ஒரு சமூகம், இந்த ஒரே ஒரு கட்சி, இந்த தேசிய மக்கள் சக்தி, ஜேவிபி போன்ற கட்சிகள். எனவே அன்று நஜ்ஜாசி மன்னனுடைய செயற்பாடு இன்று இந்த தேசிய மக்கள் சக்தியின் வேலை திட்டத்தில் உள்ளது. நஜ்ஜாசி மன்னன் எவ்வாறு அந்த முஸ்லிம்களை பாதுகாத்தானோ அது போன்றுதான் இன்று தேசிய மக்கள் சக்தி சிங்கள முஸ்லிம் தமிழ் மக்களுடைய உரிமையை பாதுகாத்து அவர்களுக்கு வாழக்கூடிய நிம்மதியான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துள்ளது. இன்று நாங்கள் யாரும் அச்சமில்லாமல் இந்த நாட்டில் வாழ்கின்றோம். அதுபோன்றுதான் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் சம உரிமையோடு வாழ முடியும். அதே போன்று இந்த நாட்டுக்கு யாரும் வருகிறார்களா, அவர்கள் பாதுகாப்பாக அவர்கள் விரும்பும் நேரத்தில் போகக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடியது இந்த அரசாங்கத்தின் பொறுப்பு. எனவே மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன், இந்த மக்கள் ரோஹிங்கியா மக்கள் முஸ்லீம்கள் என்று நாங்கள் பார்க்க தேவையில்லை. ஒரு மனித நேயத்தோடு நாங்கள் இந்த மக்களுக்குரிய அரவணைப்பை நாங்கள் வழங்குவோம். அந்த பாதுகாப்பை எமது அரசு வழங்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.